மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 15 ஹிந்து நாளிதழில் இருக்கிற முக்கியமான செய்திகள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 15. மார்ச் 15 பொறுத்தளவுல வேர்ல்டு கன்சியூமர் ரைட் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்ச் 15 பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கன்சியூமர் ரைட் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்ச் 15 2026க்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் ப்ராடக்ட் சேஃப் ப்ராடக்ட் அண்டு கான்ஃபிடென்ட் கன்சியூமர் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான கான்ஃபிடென்ட் கன்சியூமர் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ சேஃப் ப்ராடக்டாக இருக்கும்போது கான்ஃபிடென்டான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான இந்த வேர்ல்டு கன்சியூமர் ரைட் டே வந்து சொல்ல வருது. ஸோ அதுதான் இது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் கன்சியூமர் ரைட் டே அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 24 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 1986ல நம்மளுக்கு கோப்ரான்னு ஒரு ஆக்ட் இருக்கும். ஸோ இதுதான் கன்சியூமர் ரைட்ஸ் தொடர்பான ஒரு ஆக்ட். ஸோ இந்த கோப்ரா ஆக்ட் நடைமுறைக்கு வந்த பிரசிடென்ட் சைன் பண்ண இந்த டிசம்பர் 24 தான் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் கன்சியூமர் டேவா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நேஷனல் கன்சியூமர் ரைட் டே வேற, வேர்ல்டு கன்சியூமர் ரைட் டே வேற. ஸோ இன்னைக்கான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 15 வேர்ல்டு கன்சியூமர் ரைட் டே அப்படிங்கிறது. ஸோ டேஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே வந்து கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஸோ டேஸ் ரிலேட்டடா டெய்லியுமே அப்டேட் பண்றது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ் பாம் ஈரான்ஸ் கார் ஐலாண்ட் டெக்ரான் ஹீட்ஸ் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்காசிய போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமையில இந்த நியூஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்க் தீவு மீது குண்டு வீசியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஈரான் ஒரு பதிலடி குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஈரானோட இந்த முதன்மை எண்ணெய் ஏற்றுமதி முனையம் தான் இந்த கார்க் தீவு அப்படிங்கிறது. ஸோ அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யுஎஸ் வந்து பாம்ப போட்டிருக்காங்க. அது முற்றிலும் அழிந்து விட்டதாக ட்ரம்ப் வந்து தெரிஞ்சிருக்காரு. ஸோ அந்த தீவு வந்து முற்றிலும் அழிஞ்சு விட்டதா ட்ரம்ப் வந்து ஒரு அ இது ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹோர்மஸ் நீரிணை வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்து பாதிப்பால் பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய் சார்ந்த உள்கட்டமைப்புகளும் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. ஸோ இதற்கு பதிலடியா ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள வந்து இந்த மாரி நீங்க தாக்குனீங்க அப்படின்னா, நாங்களும் பதிலுக்கு தாக்குவோம் அப்படிங்கிறது தான் கீழ உள்ள ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு பதிலடியாக அமெரிக்காவுடன் தொடர்புடைய எண்ணெய் பொருளாதார எரிசக்தி நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்ததாக ஈரான் மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ஹெட்லைன்ஸா குடுத்துருக்காங்க. ஸோ டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேற்காசிய போர் ரிலேட்டடா தான் ஹெட்லைனாவே இருக்கு. ஸோ அந்த விதத்தில இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வேற எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியால தமிழ்நாடு வரைக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ போர் எங்க நடந்தாலுமே நம்மளோட அதுக்கான பாதிப்பு வந்து இந்தியா வரைக்குமே இருக்கு, தமிழ்நாடு வரைக்குமே இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் வந்து சொல்ல வருது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை ஏர்போர்ட் ஃபார்மலி கிராண்டட் இன்டர்நேஷனல் டேக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை ஏர்போர்ட்ட வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த நிலைமையில ஏர்போர்ட் மினிஸ்டரான இந்த ராம்மோகன் நாயுடு அவர்கள் வந்து நேத்து வந்து அத இது பண்ணிட்டு இருப்பாங்க. இனாகரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மதுரை ஏர்போர்ட் ஃபார்மலி கிராண்டட் இன்டர்நேஷனல் டேக் அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமா சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தூத்துக்குடி போர்ட்டோட நேமையும் தூத்துக்குடி ஏர்போர்ட்டோட நேமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டூட்டுக்குரின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ்லயுமே தூத்துக்குடி அப்படிங்கிற ஸ்பெல்லிங்குமே மாத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாருங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான அவார்ட் பத்தி குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞான்பீத் அவார்ட். இந்த அவார்ட பொறுத்தளவுல நமக்கு அவார்ட்ஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே. ஸோ அந்த வகையில வைரமுத்து பிகம்ஸ் தேர்ட் தமிழ் ரைட்டர் டூ கெட் ஞான்பீத் அவார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஞானபீத் அவார்டு வெல்லும் 3வது தமிழ் எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு பெருமையை பெறுறாங்க. ஸோ ஞானபீத விருத பொறுத்தளவுல இது வந்து இலக்கியத்திற்காக த நேஷன்ஸ் ஹையஸ்ட் லிட்ரசி ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கியத்திற்காக வழங்கப்படும் மிக உயரிய விருது. ஆஃப்டர் கேப் 24 இயர்ஸ் 24 வருடங்களுக்கு அடுத்தாப்புல இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 24 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002ல ஜெயகாந்தன் அவர்களுக்கு வழங்கியிருப்பாங்க. ஸோ அதற்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகிலன் அவர்களும் வாங்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து தமிழ்ல 2 பேருக்கு கிடைச்ச இந்த ஞானபீட விருது, இப்ப 3வதா வைரமுத்து அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான். அடுத்ததா பாருங்க, இவருக்கு வந்து வைரமுத்து அவர்களுக்கு வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற அ நான் நூலுக்காக 2003ல சாகித்ய அகாடமி அவார்டும் கிடைச்சிருக்கும். ஸோ சாகித்ய அகாடமி அவார்டும்,
ஞானபீட அவார்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது 8வது அட்டவணையில இருக்கிற 22 மொழிகளிலுமே வருடம் வருடம் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. ஆனா ஞானபீட விருது அப்படிங்கிறது, அ அந்த மொழிகள்ல ஆண்டுக்கு ஒரு இதுக்கு மட்டுமே, ஒரு மொழிக்கு மட்டுமே குடுக்கக்கூடிய ஒரு விருது தான் பார்த்தீங்கன்னா, ஞானபீட விருது. ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸு. அடுத்து நமக்கு லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அகிலன், ஜெயகாந்தன் அந்த வரிசையில வைரமுத்தும் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த குடுத்துருக்காங்க. இது இது அவரோட தரப்புல வைரமுத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோபல் பிரைஸ் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 இது வந்து 60த் அவார்டு. 59த் பார்த்தீங்க அப்படின்னா, வினோத் குமார் சுக்லா அப்படிங்கிறவங்க வாங்கியிருப்பாங்க. வினோத் குமார் சுக்லா அப்படிங்கிறவங்க சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. இந்த ஸ்டேட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைமா வாங்குற இவர் தான். ஸோ நம்மளுக்கு இப்போ 60வது இது குடுத்துருக்காங்க. 59வதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த வகையில இந்த சத்தீஸ்கர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, 12வது இந்தி எழுத்தாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தி லிட்டரேச்சர்லேருந்து வாங்கக்கூடிய 12வது இந்தி எழுத்தாளர். இவர் வந்து இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்தவர். இந்த ஸ்டேட்ல இருந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாரு. ஸோ 59வது அந்த ஞானபீட விருது வந்து வினோத்குமார் சுக்லா தான் பெற்றிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கரண்ட் போக ப்ரீவியஸ்ல உள்ளதையுமே சேர்த்து படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த வகையில இந்த 59த் ஞானபீடத்தையும் படிச்சுக்கோங்க. இது வந்து 60வது ஞானபீட விருது வந்து வைரமுத்து அவர்கள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அவார்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில இந்த ஞானபீட் அவார்ட் பத்தி பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.